Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபின்னா பஞ்சாபி ஸ்டைல் ராஜ்மா கிரேவி. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் 1 கப் ராஜ்மா எடுத்து அது 8 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு பிளாக் கார்டமம், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 to 8 விசில் வர அளவுக்கு விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ராஜ்மா கிரேவிக்கு தாளிக்கிறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து இது சூடானதும் இதில் ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே ஒரு 4 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு பிங்க் கலர் ஆனால் போதும், அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிங்க் கலர் ஆனால் போதும். அந்த அளவுக்கு ஆனதும் இதில் 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இது 3த்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஒரு 1 மினிட் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆனியன் கூட சேர்த்து இந்த சில்லி பவுடரை வதக்கும் போது இந்த கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஆனியன் கூடவே சேர்த்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ சேர்த்தோம்னா ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 5 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நான் ராஜ்மா வேக வச்ச வாட்டரை இதில் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 8 விசில் விட்டு குக்கர் ஆஃப் பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த ராஜ்மா. இப்போ நம்ம இதை கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், இந்த கிரேவி நல்லா கொதிச்சு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஆத்தென்டிக் பஞ்சாபி ஸ்டைல் ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ராஜ்மா கிரேவிக்கு நான் ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஜீரா ரைஸ் ரெசிபி நான் ஏற்கனவே வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ராஜ்மா கிரேவி ஜீரா ரைஸ் கூட மட்டும் இல்லை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், இது கூட எல்லாத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.